ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இறைவனுடைய பேர் அருளாலே என் அன்னை ஆதிபராசக்தியுடைய தனிப்பெரும் கருணையாலே உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் படைத்த பொக்கிஷம் பாகம் 2. பாகம் 1 பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் 12 வீடியோவும் இருக்குது, 12 ராசிக்கும். இப்போ பாகம் 2. இந்த பாகம் 2ல் நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா 12 ராசிக்குரிய சூட்சம பரிகாரங்களையும் சூட்சமமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய சில அருள் வாக்குகளையும் சொல்ல போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். 1க்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதோடைய உண்மை செய்தி உங்களுக்கு வரும். வாழ்த்துக்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. பதிவுக்குள்ளே போகலாம். நல்லதே நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே. தான தர்மங்களை எல்லாம் செய்து ஒரு விதத்திலே புண்ணியத்தை சேர்க்க துடிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர். சில பேர் பார்த்திங்கன்னா வார்த்தைகளை இனிமையாக பேசி வாய்ஜாடலாக வாழ்ந்து புண்ணியங்களை சேர்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலர். எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருந்து புண்ணியம் கிடைக்குமான்னு பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலர். இத்தனை ஒரு சிலர்களுக்கு இடையே தனி மனிதனாக தனி மனுஷியாக வாழக்கூடிய என் அன்பு ரிஷபராசி நேயர்களே, ஒரே வார்த்தையில் ரிஷபராசியை சொல்லலாம். எண்ணி துணிக கருமம். எண்ணி துணிக கருமம். நீ துணிந்து செயல்பட்டால் தோழனே உனக்கு வெற்றி உண்டு. துணிந்து செயல்பட்டால் தோழனே உனக்கு வெற்றி உண்டு. தோழியே உனக்கும் வெற்றி உண்டு. இதுதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. இதுதான் ரிஷபராசிக்கு. உன்னுடைய செயல் சொல் இது எல்லாமே துணிவில் இருக்க வேண்டும். தயவு செய்து மற்றவர்களை விமர்சனம் செய்து வாழ வேண்டாம். ரிஷபராசிக்கு இந்த சூட்சமங்களை சொல்லித் தருவதற்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரியலன்னா 2 தடவை பாருங்கள். யோகவான், தைரியவான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்தை விட நாம் நினைக்கிறத செயல்படுத்துவதற்கு வியூகவான்னு சொன்னால் சரியாக இருக்கும் ரிஷபத்து. ஆனால் பதட்டமாக நீங்கள் செய்கிற செயலோ பணிந்து செய்யக்கூடிய செயலோ உங்களுக்கு பலன் அளிக்காது. அப்போ பணியக்கூடாதுங்கிறீங்களா? இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு நான் சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இந்த கை இருக்குது, இந்த கையே இப்படி போடும். யார்? ஒருத்தவங்க கழுத்தில். நல்லா கவனிக்கணும். ஒருத்தவங்க கழுத்தில் கையை அப்படி போட்டுக்கிறோம். ஓகேவா? இது என்ன? நட்பு பாராட்ட வேண்டும்னு அர்த்தம். ரிஷபராசிக்கு சின்னதாக ஒருத்தன் ஒன்று செஞ்சால் கூட அதை நீங்கள் பாராட்டணும். அது நமக்கு பாராட்டுற மாதிரி கூட தெரியாது. ஆனாலும் தம்பி நல்லா செய்கிறப்பா, நல்லா வருவப்பா, நான் ரொம்ப உன்னை எதிர்பார்க்குறேன், நீ திறமையான ஆளப்பா அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் பாராட்ட ஆரம்பிச்சுட்டிங்கன்னா ரிஷபம் மேலே உயர்ந்துக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். நம்ம பாராட்டினதுனால அவன் உயர்றானான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் உயர்வீர்கள். இதுதான் உங்களுடைய சூட்சமம். இந்த வீடியோ எப்படின்னா, கடவுள் படைத்த பொக்கிஷம்னு சொல்லிட்டு வெறும் கடவுள் என்ன படைச்சாருங்கிறத விட கடவுள் படைச்சதை நம்ம எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது உங்களோட நிழலாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அப்போ இந்த பாராட்டுகளை ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுக்க நீங்கள் விளம்பரம் இல்லாமலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுக்கு உங்களுக்கு தான் வியூகம். இதுதான் வியூகத்தை வகுக்கக்கூடியது. இப்போ நான் சொன்னேன், மீண்டும் சொல்கிறேன். இந்த கை இப்படி கழுத்தில் போடுறோம். இது நல்லா கவனிக்கணும். தோழனோ தோழியோ நமக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான், அவனை கழுத்தில் போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? சில பேர் சொல்லுவாங்க, நட்பெல்லாம் மோசம், நண்பர்கள் வேண்டாம், அது ஆபத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் சொல்கிறதுன்னு கேட்காதீங்க.
நண்பனை போல் சிறந்த உள்ளம் யாருமே கிடையாது. உறவுகள் கூட உரசி பார்க்க ஆசைப்படும் சார். உறவுகள் உரசி பார்க்க ஆசைப்படும். இவன் உண்மையா என்னை மாமா சொல்கிறானா, இல்லை என் அப்பாவாக இருந்து நான் வந்து என் அப்பாவை மதிக்கிறானா, தாத்தாவை மதிக்கிறானா பார்த்துருவோம் அப்படின்னு உறவுகள் பேசும். நண்பன் அது கிடையாது, உரசி பார்க்க மாட்டான். நமுத்து போன தீப்பெட்டியில் கூட தீயை உண்டாக்கக்கூடிய பவர் நண்பர்களுக்கு உண்டு. துரியோதனன் கெட்டவன்னு தெரியும், ஆனால் கர்ணன் அவனோடு தான் இருந்தான். இதுதான் நட்பு, இதுதான் நட்பு. கர்ணனுக்கு கோயில் இல்லை, கர்ணனுக்கு கோயில் இல்லை, அவ்வளோ புண்ணியம் பண்ணா. ஆனால் கர்ணனை பேசாதவர்கள் யாரும் இல்லை. கவனிச்சு பாருங்க. இன்னைக்கும் கர்ணனை போல் கொடைவள்ளல் இல்லைன்னு தான் இன்னைக்கும் வருத்தம் எல்லாருக்குமே. அந்த இடம் இருக்குங்க. இதுதான் ரிஷபராசி, அந்த இடம் இருக்கு. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி போகிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு கிடையாது, மக்கள் மனதில் மற்றவர்கள் மனதில் உங்களால் இடம் பிடிக்க முடியும். அவன் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறான் ரைட்டாக கமெண்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு தேவையில்லை. இதை தான் நான் முதல்ல சொன்னேன், எண்ணி துணிக கருமம். மற்றவனை பற்றி யோசிக்கக்கூடாது, மற்றவர்களை பற்றி யோசிக்கக்கூடாது, காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. நான் நினச்சதை செயல்படுத்தணும். இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஒருத்தவங்க மேலே கழுத்தில் கையை போடுறது எப்படி தெரியுமா, அவன் நம்மை தாண்டி போயிடக்கூடாது. இதை கவனிச்சுக்கணும். நம்மை தாண்டி அவன் நம்மளை விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் கூட அவன் நம்ம கழுத்து கீழே இருக்கிறனால நம்மளை தப்பாக விமர்சனம் பண்ண மாட்டான். இந்த சூட்சமத்தை, கையை ஓங்கி அடித்து ஒருத்தவனை வெற்றி பெறுவதை விட கைமேல் கை போட்டு அவன் கழுத்தை நம்ம புடியில் வச்சுக்கிறதுல வெற்றி பெறுறது தான் உங்கள் சூத்திரம். இதை மட்டும் செய்யுங்க ரிஷபராசி அன்பர்களே, மிகப்பெரிய ஆளுமை வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு தோல்வி வருதுன்னா இந்த முகஸ்துதின்னு சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கணும். முகஸ்துதி, இது பேசுபவர்களை தயவு செய்து நம்பாதீர்கள். முதல்ல முகஸ்துதியோடு யார் பேசுகிறான்னு கண்டுபிடிங்க, அப்புறமா தான் நீங்கள் இந்த பிளானுக்குள்ளே வர முடியும். முகஸ்துதியோடு பேசக்கூடியவர்களோடு பழகாதீர்கள். ஆனால் அவனை விட்டு விலகக்கூடாது, அவன் பக்கத்தில் வச்சுக்கணும், அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அண்ணே நீங்கள் அருமையான ஆளுண்ணே, ஐயா உங்களை மாரி உண்டா தர்மவான், இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கதை நமக்கு வரக்கூடாது. புகழ்ந்து பேசு, தப்பு இல்லை, நீ புகழ்ந்து. ஏன்னா 4 நல்ல வார்த்தை கேட்கும்போது தான் நமக்கு நல்ல யோகம் கிடைக்கும். நல்லது கேட்க கேட்க நம்ம வாழ்க்கை அப்படி டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இது உண்மை. நல்லது பேசுகிறவன நிப்பாட்டக்கூடாது. சில பேர்லாம் என்னோட வீடியோ சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வந்து எங்களை புகழ்ந்து பேசுகிறீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நானாவது உன்னை புகழ்ந்து பேசுகிறேன்னா ராஜா, எத்தனை பேர் உன்னை இகழ்ந்து பேசுகிறான்? நான் உண்மையை தானே பேசுகிறேன், உன் குணத்தை தானே பேசுகிறேன், நான் புகழ்ந்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். நீ என் வீடியோவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வா. இந்த வார்த்தைகள் உன்னை எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள், உன்னை எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். நான் முதலில் பிள்ளையார் சொல்லி அவனுக்கு இருக்கிறேன். அதை பற்றி நீ என்னை திட்டுறியா, கவலைப்படல. உன்னை நல்லது சொல்கிறேன், உனக்கு நான் உன்னை புகழ்ந்து பேசுறதுனால் என்னை நீ திட்டுவதால் எனக்கு கவலை இல்லை. ஒரு நாள் என்னை நீ புரிஞ்சுப்ப. இப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே. ஏன்னா உண்மையை தான் புகழ்கிறோம். சார் ஒரு பணப்பெட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஜுவல் பாக்ஸில் ஜுவல்ஸு இல்லாமல் கூட ஜுவல் பாக்ஸ் அழகாக இருக்கும் சார். பார்த்துருக்கீங்களா சகோதரர்களே, சகோதரிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜுவல் பாக்ஸில் ஜுவல் இல்லாமல் என்ன காரணம், அந்த பாக்ஸ்குள்ளே திறந்தோன்னே ஒரு வெல்வெட் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு வெல்வெட்டு துணி ஒன்று இருக்கும். அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா மிருதுவாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த மிருதுவான ஒரு இடத்துல அந்த பொருள் இல்லைனாலும் பொருள் இருப்பது போல் காட்சியளிக்கும். இதுதான் மனசு. இந்த மனசை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும், சப்போர்ட்டிங்காக வச்சுக்கணும். உள்ள நகை இருக்குங்கிறது நமக்கு தேவையில்லை, ஆனால் நமக்கு மிருதுவான எண்ணம் இருக்குது. இது வெற்றியை கொடுக்கும், 100% வெற்றியை கொடுக்கும். வெறும் ஜோதிட நிகழ்ச்சியில் ஏங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா, என் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நண்பனாக, ஒரு தந்தையாக, தாயாக நான் இந்த இடத்துல இருக்கிறேனே தவிர வெறும் சோதிடம் மட்டும் சொல்லக்கூடியவனாக இல்லை. எனக்கு அது தேவையில்லை. சும்மா ராகு இங்கே இருந்தார் கேது இருந்தார்னு நான் சொல்கிறத விட, இந்த நீ வெல்வெட்டு துணி போல் உன்னோட எண்ணம் இருக்குன்னு நான் சொன்னால் அதில் அவன் யோசிக்க ஆரம்பிக்கணும்.
என்கிட்ட நகை இல்லைன்னு சாமி சொல்லிட்டாரு, ஆனால் வெல்வெட்டு துணி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, இது ஒன்று போதும், என்னால் நகையை கொண்டு வர முடியும் என்று அவன் நினைக்கணும். இதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக உயர்ந்த எண்ணத்திற்குள், உயர்ந்த தாத்பரியத்துக்குள் போகக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு நிலை பெற்றிருக்கு, அதாவது ஒரு தேர் நிற்கிதுங்க, யாராலையுமே நவுத்த முடியாது. ஆனால் அந்த ரிஷபராசிக்காரர்கள் நினைத்தால் அந்த தேரை வடம்பிடித்து இழுக்க முடியும், விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேர் நிச்சயமாக நகர வேண்டும் என்று விதி இருந்தால் அது ரிஷபராசிக்காரர்களால் தான் நடக்கும். இதுதான் உண்மை. அப்படி அந்த தேரை நகர்த்தக்கூடிய வலிமை படைத்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம், பொற்காலமான நேரம், யோகமான நேரம், உத்வேகமான நேரம், விவேக ஆற்றல் கொண்ட நேரம், விசித்திரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரம், லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக பொருந்தக்கூடிய நேரம், வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் உண்மையாக நடக்கும். அதீதமாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கர கோரையில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கான சூட்சமம் அது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தியையும் உமா மகேஸ்வரர் சமீதமாக இந்த ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய காட்சியை பாருங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து இதையெல்லாம் செய்யணும், ஒரு தடவை இல்லை. ஏகாதசின்னு ஒரு நாள் வரும். தயவு செய்து இந்த மார்கழி மாசத்தில் வர ஏகாதசியிலிருந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்க ரிஷபராசிக்காரர்களே. துளசி தினசரி ஒரே ஒரு துளசி எடுத்து வாயில போடுங்க. நாராயண மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி ஒரு துளசியை போட்டுட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. டெய்லி ஒரு தடவை செஞ்சால் கூட போதும். அந்த மகாலட்சுமி உங்கள் இடத்துல இருப்பா. மின்னக்கூடிய நேரம், பொன்னாக மின்னக்கூடிய நேரம். ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏகாதசி விரதம் தொடர்ந்து இருங்க. காலையில் நல்ல ஃப்ரூட் சால்ட் சாப்பிட்லாம். அதாவது சால்ட்டுன்னா அந்த உப்பு இல்லை, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃப்ரூட்லாம் கட் பண்ணி ஏதோ சாப்பிட்றாங்களே அது மாதிரி. சாலட்டா? ரைட், ஏதோ இங்கிலீஷில் வச்சிங்க பேர். எனக்கு தேவை காய் கனிகள் சாப்பிடுங்க. மத்தியானம் ஒரு ஜூஸு, சாயந்தரம் ஒரு குளியல், நல்ல பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு துளசி மாலை, போய் வீட்டில் விளக்கேற்றி வச்சு பெருமாளுக்கு நல்ல கை நிறைய துளசியை வச்சு தீபம் வச்சு ஒரு பானகமோ இல்லை ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணி முடிஞ்சால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, உடனடி தோசை. இட்லி அரிசி மாவு உளுந்து மாவு போட்டு உடனே அரைச்சி உடனடியாக தோசை உப்பு இல்லாமல் வச்சு நைவேத்தியம் பண்ணி, அதற்கு பிறகு வெண்ணெய் வச்சு நைவேத்தியம் பண்ணி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த அவர் சாப்பிட்ட அந்த தோசையை 2 வாய் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு தயிர் சாதமோ எது இருந்தாலும் சிம்பிளாக பழசு எதுவும் சேர்க்காமல் புதுசாக செஞ்சு சாப்பிட்டு அன்று நித்திரைக்கு போங்க. நிச்சயமாக வைகுந்த வாசல் நமக்கு உண்டு. அப்படின்னா என்ன, வேற எதுவும் யோசிக்கல, நான் சொல்கிற நல்ல வார்த்தை கொடுக்கணும். அந்த பரமபத வாழ்க்கையில் இந்த வைகுந்த வாசங்கிறது பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பலம். அந்த வைகுந்த வாசல் எப்படின்னா, நீ எண்ணும் போதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சவால் எது தெரியுமா, பணம், பொருள், பதவி, புகழ். இது நாளும் மிகப்பெரிய சவால். இந்த சவாலை முறியடிக்கக்கூடிய இடம் ஏகாதசி விரதம். பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், பேரும் கிடைக்கும், பதவி கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். இது எல்லாம் என் பெருமான் நாராயணனால் நிச்சயமாக நடக்கும். இந்த விரதத்தை மட்டும் செய்யுங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ராஜ உபச்சாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்யுங்க. இது ஒன்று. புதன்கிழமை ரிஷபராசிக்காரர்கள் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு பண்ண வேண்டும். அதுவும் புதன் ஹோரையில் போங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும், தெய்வ பலம் ஏற்படும். நவரத்தன மோதிரம் ஒன்று அவசியமாக ரிஷபராசிக்காரர்கள் போடுங்க. நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சமும் நவகிரக யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயக குரு சுக்கர சனிப்பயற்ற ராகவே கேதவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 16 டைம்ஸ் அவசியம் சொல்லணும்.
16 தடவை காலையில், சாயந்தரம் 16 தடவை சொல்லி பாருங்கள், எவ்வளோ நன்மை நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை நபர் கணக்கு போட்டுங்க, சனிக்கிழமை போங்க, ஒரு பெருமாளுக்கு அத்தனை விளக்கு போடுங்க, நாராயண வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, தாயாரை வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகாலட்சுமி மந்திரத்தை ஒலிக்க விட்டுக்கிட்டே இருங்க, உங்கள் வீடுகளில் யூடியூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். மகாலட்சுமி சவித்மகே விஷ்ணு பத்னி சதீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதகாது, மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், மகாலட்சுமி நாமாவளி எல்லாம் ஓடட்டும். லக்ஷ்மி எங்கே இருக்கேன்னு வருவா, எங்கே இருக்கேன்னு வருவா. காலையில் சாயரிச்ச துளசிக்கு தீபம் ஏற்றுங்க, எல்லாருமே ஏற்றலாம். ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏற்றணும். துளசி தீபம், துளசிக்கு தீபம் ஏற்றும். இந்த வழக்கத்தை கொண்டு வந்தால் ரிஷபராசி கடவுள் படைத்த பொக்கிஷமே. அந்த கடவுள் எதை நினைத்து படைத்தாரோ அதை நீங்கள் அனுபவிக்க முடியும், ஆள முடியும். ஆள பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சாதாரண நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பாருங்கள், அரசியல் தானாக வந்துடும், சமூக சேவை தானாக வந்துடும், மருத்துவத்துறையில் பெரிய யோகம் ஏற்படும், வியாபாரத்தில் யோகம் ஏற்படும். இதெல்லாம் ரிஷபராசிக்கு கண்கூடாக பயணிக்கக்கூடியது. ஆனால் ரிஷபராசி ஒன்றே செய்யக்கூடாது, தயங்கி நிற்கக்கூடாது. இது ரிஷபராசிக்கு பொருந்தாத குணம். தயங்கி நிற்காதீங்க, துணிந்து வாருங்கள். சார் என் புள்ள ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவான், அவன் கிடக்கிற நம்ம புள்ள சார், என்னால் படைக்கப்பட்டவன், அவனுக்கு நான் கடவுள், அவன் என்ன சொல்கிறது, இந்த முடிவுக்கு வாங்க சக்சஸ். உடனே பையன் அப்பா அப்படி சொல்லக்கூடாது. அப்பா அவர் என்ன நினைக்கிறது நான் பண்ணோம், அது தவறு. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் தலைகளை உயர்த்தி பேச வேண்டும், அப்பொழுது நம் தரம் உயரும். ஒரே வார்த்தை, இந்த 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 டாப்பிக்கு புரிஞ்சுக்கிங்க. அதனால தான் நான் சொல்வேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்றது எதுக்குன்னா, எந்த வேர்ட்ஸை எந்த இடத்துல எனக்கு கடவுள் கொடுப்பாருன்னு தெரியாது, அந்த வேர்ட்ஸை உடனே உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன். தலைகளை உயர்த்தி நீங்கள் பேச வேண்டும். உங்கள் வாழ்க்கையோட தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வாயிலேருந்து தப்பான வேர்ட்ஸ் வந்தாலோ நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்தாலோ நம்மளை கீழே இறக்கிடும். அது இனிமேல் வரவே கூடாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் உயர்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான், மேலே இருக்கிறவர்களை பாராட்டுங்கள், உயர்த்தி பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். கீழே இருப்பவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களை உங்களோடு கூட்டணியிலேயே வச்சுக்குங்க. ரிஷபராசி 100% சக்ஸஸுங்க, 100% சக்ஸஸ். இது எல்லாம் உண்மையான உண்மை. அது மாதிரி எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மேஷராசி ரிஷபராசிக்காரர்களே. கொஞ்சம் மேஷன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உடனே அதை என்னங்க அப்படிலாம் கேட்காதீங்க, நாங்கள் எதுவும் கட் பண்ணலாம் மாட்டோம், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ரிஷபத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், சாண்டில் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும், டபுள் சக்ஸஸ் கிடைக்கும். சின்ன கர்ச்சீஃபாச்சு வச்சுக்கிங்க, ரொம்ப ஆனந்தம் ஏற்படும். சந்தன மாலைன்னு விற்கும். இந்த நாராயண மந்திரங்களை சொல்லும் பொழுது சந்தன மாலை அப்படின்னு விற்கும். அந்த சந்தன மாலை வாங்கி கழுத்தில் போட்டுக்குங்க. அது பியூராக சந்தன மாலைன்னு கேளுங்க, கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் பஜன்ஸ் நடக்குது அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இடங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தன மாலை. அது மாதிரி கையில் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், இது மாதிரி வெள்ளி கட்டி கூட போட்டுக்கலாம், இல்லை தங்கம் கட்டி போட்டுக்கலாம். சந்தன மாலை, சந்தனம் உங்களுக்கு பெஸ்ட். மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களே. தெய்வ பலம் பொருந்தியவர்கள், லட்சுமி கடாட்சம் பொருந்தியவர்கள், இப்பொழுது அரசியல் முன்னேற்றங்கள், பதவிகள், யோகங்கள் இதெல்லாம் கிடைக்க போது. ஆனந்தமான செயல்கள் நடக்கப் போகிறது. பெருமாளுடைய அனுகிரகம் இறைவன் உங்களுக்கு பரிபூரணமாக கொடுக்கிறார். ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். சாண்டல் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர் உங்களுக்கு பெஸ்ட்டானது. நவரத்னம் மோதிரம் போடுங்க, செழிப்பாக இருப்பீங்க, ஒரு குறையும் வராது. ரிஷபராசி உண்மையிலேயே கடவுள் படைத்த பொக்கிஷம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் உதாசீனப்படுத்திட்டு எங்கேயுமே போக முடியாதுங்க. எதை உதாசீனப்படுத்துகிறோமோ திருப்பி அதுக்கிட்டே நம்ம சரணாகதி அடைய மாதிரி இருக்கும். அதனால் உதாசீனப்படுத்தவே கூடாது, ஊரோடு ஒத்து போகணும். அந்த இடத்தில் நான், அதாவது நீங்கள் ஒரு வைரக்கல், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. உப்புக்கு நடுவில் தான் வைரக்கல் கிடக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறலாம் உப்பு, நான் தான் வைரம் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறோம்.
அதை விட்டுட்டு நம்ம என்னங்க இப்படியே போயிட்டோம், நமக்கு ஏங்க இப்படி மைனஸாக நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு நல்ல நேரம். இந்த வீடியோ பார்க்குற நேரம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், தெய்வ பலம் உண்டாகும், நிச்சயமாக தனிப்பெரும் கருணை உருவாகும். மீண்டும் சொல்லி முடிக்கிறேன், எண்ணி துணிக கருமம். வாழ்க்கையில் துணிந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் எப்படி போனதோ பரவாயில்லைங்க, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் துணிகிறோம், துக்கத்தை விரட்டுறோம், தூக்கத்தையும் விரட்டுறோம். உண்மையிலே காலையில் 4 o'clock எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க ரிஷபராசி என்பர்களே. இரவு 10 மணிக்கு பழக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. மதியத்தில் ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதிகமாக படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அரசியல் துறைகள் சார்ந்தவர்களாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதிகார தோரணைகள் சார்ந்தவர்களாக இருந்தால் பின்புலமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். குறை எதுவும் வராது. மறைமூர்த்தி கண்ணா, இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு ரிஷபராசிக்கு. வாழ்த்துக்கள்.